எல்லாருக்கும் வணக்கம். எலக்ட்ரிஷியன் வினோத். நீங்கள் எந்த சைட்டில் இருக்கோன்னா மாதவரம் சைட்டில் தான் இருக்கோம். இப்போ இன்னைக்கு இந்த சைட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்கேஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 19 படிக்கட்டு. இந்த படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன டைப் சென்சார் பண்ணுறோன்றது முதல்ல நான் சொல்லிடுறேன். எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற சென்சார் வாங்கி போட்டுருவாங்க. குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி அது வாங்கி போட்டுருவாங்க. அதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சென்சாரு கொஞ்சம் லாங்கில் நம்ம காலை விற்றாலும் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கிராஸ் லைனிங் பண்றோம் பார்த்தீங்களா, கிளாஸ் ரெயிலிங் பண்ணது பிறகு அந்த சைடு யாராவது நடந்தாலும் கிராஸ் ஆகும், சென்ஸ் ஆகும். திடீர்னு ஒரு 7வது படிக்கிறது 8வது படிக்கிட்டு அந்த மாதிரி திடீர்னு ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். திடீர்னு 11வது படிக்கிறது அந்த மாதிரி ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி இந்த பிரச்சனை இஷ்யூலாம் இருக்கு. இப்போ நம்ம என்ன இது சொல்ல வரோம் கேட்டீங்கன்னா, நம்ம பண்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஓன் கண்ட்ரோல் போர்டில் வந்து எவ்வளோ படிக்கட்டு எவ்வளோ எத்தனை ஸ்டெப்ஸ் வருதோ அத்தனைக்கு மட்டும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அத்தனை ஸ்டெப்ஸுக்கு மட்டுமே நம்ம கண்ட்ரோல் ரெடி பண்ணி போடுறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 20 படிக்கட்டு வச்சிங்களா, மொத்தம் 40 வயர் வலிப்போம், ப்ளஸ் மைனஸ் வலிப்போம். ஆனால் இந்த நம்ம பண்ணுற கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா 20 படிக்கட்டுனா மொத்தமே 20 வயரே நம்மளுக்கு போதும். நம்ம டபுளாக வலிக்க தேவையில்லை, எல்லாமே ஒயரிங் செலவு கம்மி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆகிற டிஸ்டன்ஸ் நம்ம வந்து சென்ஸ் பண்ணுறோம்னா சென்ஸ் ஆகிற டிஸ்டன்ஸ் 1 அடி 2 அடி 3 அடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருமோ அவ்வளோ தூரம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் சென்சார் அண்ட் ரிசீவர் வருது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மீட்டர், இதுல இருந்து 1 அடியிலேருந்து 2 மீட்டர் வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாங் சைஸ் படிக்கட்டு வருதுன்னா இப்போ நடக்கிறோன்னு வச்சுங்க, இப்போ நம்ம நடக்கிறோம், இப்போ இது வரைக்குமே டிஸ்டன்ஸ் வேணாலும் நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் நம்ம காலை வச்சா கூட சென்ஸ் ஆகாது. ஸ்ட்ரெயிட் பார்த்தா 90 டிகிரி தான் நம்ம சென்ஸ் ஆகும். சப்போஸ் நம்ம வந்து படிக்கட்டு கிட்ட வரோம், நம்ம பேசிட்டு படிக்கட்டு ஏறாமல் வெளியே போயிடும். திடீர்னு படிக்கட்டு நார்மல் ரெகுலர் சென்சார் லோக்கல் சென்சார்லாம் பார்த்தீங்கன்னா டச் ஆன ஒன்றுமே மூவ் ஆரம்பிச்சிடும், நம்ம ஆளே போடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. படிக்கட்டில் காலை எடுத்து வச்சு 90 டிகிரி நீங்கள் நேராக நீங்கள் சென்ஸ் பண்ணோன்னு தான் படிக்கட்டே உங்களுக்கு மூவ் ஆகும். இது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இது இல்லாமல் நிறைய மோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மோடு ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் புது மோடு, பார்ட்டி மோடு அது மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் காஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா இது கூட தான் வரும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க படிக்கட்டுக்கு எக்ஸ்ட்ரா கூட காசு சொல்றீங்க சென்சாருக்கு கேட்டா அப்படின்றாங்க. முதல்ல வந்து சென்சார்ல என்னென்ன டைப் இருக்கு, பேசிக் லெவல் வந்து A B C அந்த மாதிரி லெவல் இருக்கு. நம்ம வந்து சொல்றோம், கஸ்டமர் எடுத்து சொல்லுவோம், இந்த மாதிரி சென்சாருங்க இது மாதிரி. எல்லாரும் பேர் ஃபால்ட் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரூபாய் கொடுத்து லட்சக்கணக்கில் கொடுத்து நம்ம வீடை வாங்கி வீடை கட்டி நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி சைட் சென்சார் வந்து ரேட்டு கம்மியா இருக்குன்னு நிறைய பேர் போட்டுருவீங்க. ஆனா இந்த ஃபால்ட் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, என்ன ஆகுது எது ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த மாதிரி ஓன் கண்ட்ரோல் சென்சார் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம எப்பவுமே பிராண்டட் தான் போடுறோம். 2 வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். நம்ம இந்த வருஷம் நான் முடிச்ச உடனே படிக்கிட்டு முடிச்ச உடனே இதை பத்தி நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ போடுறோம். நன்றி.